إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பு பேர் உதவியும் நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்கொடைகளில் உன்னதமான அருள்கொடை இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை நாம் கடைபிடித்து வாழ்வதற்கான ஒரே நோக்கம் நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த ஒரு லட்சியமும் இல்லை. மறுமை வெற்றி என்கின்ற ஒரே இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேசத்தில் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய பாசிச சக்திகளால் எண்ணற்ற அடக்குமுறைகள், எண்ணற்ற தொல்லைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எத்தனையோ கொலைகள், மாட்டின் பெயரால், ஜெய் ஸ்ரீராம் என்ற சுலோகத்தின் பெயரால் பல்வேறு நெருக்கடிகள் இஸ்லாமியர்களுக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டில் தலையிடுகிறார்கள், இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களில் தலையிடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது என்பதுதான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய பாசிச சக்திகளுடைய ஒரே இலக்கு. அவர்களுடைய குறிக்கோள், அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அதே தெய்வத்தை இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் வழிபட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிலை வணக்கத்தை நோக்கி வர வேண்டும். ஒன்று, இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு இந்த சிலை வணக்கத்தின்பால் வர வேண்டும், அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும், அல்லது இந்த தேசத்தில் அவர்கள் அகதிகளாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய இலக்கு. இதற்காக பல்வேறு திட்டங்கள் தீட்டிக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணிப்பதை பார்க்கிறோம். ஆனால் எண்ணற்ற அடக்குமுறைகளை சந்தித்த போதிலும் கூட இஸ்லாத்தில் கடைபிடிக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் ஒருபொழுதும் கூட இவ்வளவு அடக்குமுறைகளை நாம் தாங்கிக் கொண்டு இந்த தேசத்தில் முஸ்லிம்களாக வாழ்வதா, பேசாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம் என்கின்ற எண்ணம் ஒரு இஸ்லாமியனுடைய உள்ளத்தில் கூட எழுந்திருக்காது. யாருமே அப்படி நினைச்சிருக்க மாட்டோம். என்ன அடக்குமுறை பண்ணாலும், என்னதான் அவருக்கு கஷ்டம் வந்தாலும், நம்முடைய உயிரையே நாம் இழந்தாலும் கூட இந்த கொள்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்ம யாருக்கும் வந்ததே கிடையாது. காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை நமக்கு இலக்கல்ல. நாம் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்வது உலகத்தின் ஆதாயத்திற்காக வேண்டி அல்ல, உலகத்தின் இலக்காக வேண்டி அல்ல, மறுமை என்கின்ற ஒரு இலக்கு, மறுமை என்கின்ற ஒரு லட்சியம், சுவனம் என்கின்ற ஒரு வாழ்வு, அதற்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த தேசத்தில் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய இந்த இலக்கு, நம்முடைய இந்த இலட்சியம் சரி என்று சொன்னால் அந்த இலக்கை நோக்கி சரியாக நாம் பயணிக்கின்றோமா? எந்த கொள்கையை நாம் கடைபிடிக்கின்றோமோ அந்த கொள்கையிலும், எந்த கொள்கை நமக்கு இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கின்றோ அந்த இபாதத்துகள் விஷயத்திலும் நாம் சரியாக பயணிக்கின்றோமா என்பதை நாம் பார்க்கணும். வெறுமே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். இஸ்லாம் என்பது இரண்டு அடிப்படைகளை கொண்டது. ஒன்று கொள்கை, இன்னொன்று செயல்பாடு. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று செயல்பாடு. அதைத்தான் அரபியில ஈமான் என்றும் இஸ்லாம் என்றும் சொல்கிறோம். அப்ப மறுமை இலக்காக கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் அந்த இலக்கை நோக்கி நாம் சரியாக பயணிக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒன்று கொள்கை, கொள்கையில் நாம் சரியாக இருக்கிறோம். வஹீதான் மார்க்கத்தின் அடிப்படை. இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி என்கின்ற கொள்கையை நாம் சரியாக இருக்கின்றோம். இந்த கொள்கை மாத்திரம் நாளை மறுமையில் வெற்றியை பெற்று தருமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். குர்ஆன்ல பல இடங்கள் இந்த வார்த்தையை பார்க்கலாம். யார் இறைவனை நம்பி நல்லறங்கள் செய்கிறார்களோ, யார் ஈமான் கொண்டு இபாதத்துகளை செய்கிறார்களோ, மறுமையினுடைய வெற்றிக்கு இந்த இரண்டையுமே அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது. ஒன்று ஈமான், இன்னொன்று இபாதத். இபாதத் இல்லைன்னா மறுமையில வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த இரண்டிலும் நாம் சரியாக பயணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இரண்டையுமே அல்லாஹ் மறுமையில் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் என்ன? அந்த அளவுகோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பொதுவாக நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு இறைவன் வைக்கக்கூடிய சில அடிப்படைகள் இருக்கிறது, சில அடிப்படை நிபந்தனைகள். குறிப்பாக இணை வைப்பு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கு அங்கீகரிக்கப்படணும்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பை யார் ஆதரவு வைக்கின்றார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான நல்லறங்களை செய்யட்டும். அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றான், வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இறை வணக்கத்தில் யாரையும் கூட்டாக்காமல் இருக்கட்டும், இணை வைக்காமல் இருக்கட்டும். அப்ப இறைவனிடத்தில் நம்முடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்பாடுகள், கொள்கை கோட்பாடுகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இறைவன் வைக்கக்கூடிய முதல் நிபந்தனை இணை வைப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொல்றான். இணை வைப்பு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய பண்பு, ஆற்றல், வல்லமை இறைவனுக்கு இருப்பது போன்று இன்ன பிற மனிதர்களுக்கோ பொருட்களுக்கோ இருப்பதாக நம்பக்கூடிய இணை வைப்பு. இந்த இணை வைப்பு விஷயத்துல ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லோரும் ஓரளவு சரியாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான ஆற்றல், பண்பு, வல்லமை இந்த மனிதருக்கு இருக்கிறது, இன்ன பிற பொருட்களுக்கு இருக்கிறது, மகான்களுக்கு இருக்கிறது, அவுலியாக்களுக்கு இருக்கிறது என்கின்ற இந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்கிறோம். அதுவெல்லாம் இணை வைப்பு என்பது நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு இணை வைப்பு இருக்கிறது. இந்த இணை வைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கடுமையாக மக்களுக்கு மத்தியிலே பயந்த ஒரு விஷயம். இன்ன அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும், உங்களில் நான் அதிகமாக பயப்படுவேன் தெரியுமா? அஷ்ருக்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள். சிறிய இணை வைப்பு. பெரிய இணை வைப்பு விஷயத்துல நாம தெளிவா இருக்கிறோம். சிறிய இணை வைப்பு விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? சிறிய இணை வைப்புனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி. நம்முடைய செயல்பாடுகள் இறைவனுக்காக என்று மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, இறைவனிடத்தில் கூடி வர வேண்டும் என்பதற்காக என்கின்ற ஒற்றை இலக்கோடு தான் நம்முடைய இபாதத்துகள் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய இபாதத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, உல தூய்மை இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறைவனை கலப்பற்ற முறையில் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அவனை வழிபட வேண்டும் என்று. எப்படி வழிபடணும்? முஹ்லிஸீன, கலப்பற்ற முறையில். என்னுடைய அனைத்து செயல்பாடுகளும், என்னுடைய இபாதத்துகள் எல்லாம் இறைவனுக்காக. அதைத்தான் தொழுகையில சொல்றோம். தக்பீர் கட்டிய மாத்திரத்தில் நாம் ஓடக்கூடிய அந்த சனா என்று சொல்லக்கூடிய வச்சகத்தை எடுத்து பாருங்க. இன்ன ஸலாத்தி
வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, இதர வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கு என்று சொல்லுகிறோமே, அதில் நாம் சரியாக இருக்கின்றோமா? முகஸ்துதி இருந்ததுன்னு சொன்னா, ரியா என்று சொல்லப்படக்கூடிய பிறருக்காக என்கின்ற, புகழுக்காக என்கின்ற, பாராட்டுக்காக என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே எவ்வளவு பெரிய வணக்கத்தை செய்தாலும் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படாது. ஒரு ஆள் ஒரு கோடி ரூபாய் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறாரு, இன்னொரு ஆள் ஒரே ஒரு ரூபாய் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறாரு. ஆனால் கோடி ரூபாயை இறைவர்கள் தர்மம் செய்த இவரிடத்திலும் சரி, ஒரே ஒரு ரூபாயை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த இவரிடத்திலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது அவர் தர்மம் செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்து ஏற்பட்ட எண்ணம் என்ன வெளிப்பாடு. நம்முடைய வெளிரங்க தோற்றத்தையோ நம்முடைய செயல்பாட்டையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். உங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை. உலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கிறான். அப்ப இறைவன் கோடிக்கணக்கில் ஒரு ஆள் இறைவனுக்காக தர்மம் செய்யறாரு. ஆனா அவருடைய எண்ணத்துல நம்மை மக்கள் புகழணும், பாராட்டணும், இவர் அந்த நேரத்தில் வாரி கொடுக்கலன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலே உருவாயிருக்காது, இப்படிப்பட்ட ஒரு மதரசாவே உருவாயிருக்காது, இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு நலத்திட்டமே வந்திருக்காது என்று மக்களால் பேசப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கவே ஒரு கோடியை தூக்கி கொடுக்கிறாரு. இன்னொரு ஆள் ஒரே ரூபாயை மட்டும் தான் கொடுக்கிறாரு. இந்த ஒரு ரூபாயினுடைய நன்மை அல்லாஹ் எனக்கு மறுமையில தரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு ரூபாய்க்கு தான் மதிப்பளிக்கிறான். இறைவன் குவான்டிட்டி பார்க்கல, எவ்வளவு கொடுத்தாங்கிறத பார்க்கல, எந்த எண்ணத்தில் கொடுத்தானுங்கிறத பார்க்கிறோம், நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய வெளிரங்கத்தை நம்ம சரியாக்குகிறோம். வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது நம்முடைய ஆடை சரியாக இருக்கிறதா, நம்முடைய சிகை அலங்காரம் சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் நம்ம கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறோம். ட்ரெஸ் எப்படி இருக்குது, அது ஏதாவது கரை இருக்குதா, நம்முடைய தலை எப்படி சரியா இருக்குதா, எல்லாத்தையும் சரி பண்றேன். வெளியில் செல்கின்ற பொழுது 4 பேர் நம்மளை பார்க்கிறாங்க, நம்முடைய ஆடையை பார்க்கிறார்கள், நம்முடைய நடைமுறை பாவனையை பார்க்கிறார்கள், நம்ம சரியா இருக்கணும் என்கின்ற எண்ணத்துல போறோமா இல்லையா? ஆனா இறைவன் எதை பார்க்கிறான்னா நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறான். பிற மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்முடைய வெளிரங்கத்தை சரி செய்யக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை எந்நேரமும் இறைவன் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான் என்கின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாட்டை சரியாக்கினோமா? இது சரி வரலன்னா நம்ம எத்தனை ஆண்டுகள் இறைவனை வணங்கினாலும், எவ்வளவு கோடிகள் இறைவனுக்காக கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கடுகளவு நன்மையும் பெற முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்ப இந்த விஷயத்துல நீங்க பார்த்தோம்னா பெரும்பாலான மனிதர்கள் இதை நாம சரி செய்யவே இல்லை, நம்முடைய உள்ளத்தை சரி செய்யல. இஹ்லாஸ் என்கின்ற உள தூய்மை, இறைவனுக்காக செயல்படுகிறோம் என்கின்ற அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இறைவனுக்காக நாம செய்யுங்கிற பேரில் செய்யக்கூடிய எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டாங்க. தபூக் என்கின்ற ஒரு யுத்தகலம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த யுத்தகலம் ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சமான காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்க்களம். அது அந்த யுத்தகலத்துக்கு கஸவத்து தபூக்னு சொல்லுவாங்க. தபூக் போர்க்களம் என்றும் அதற்கு பேர் இருக்கிறது. ஜெய்சுல் ஒசுர் என்றும் ஒரு பேர் இருக்கிறது. கஷ்டமான காலகட்டத்தில் நடந்த போர்க்களம் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா அந்த தபூக்கு போர்க்களத்தில் கடுமையான பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழிகள் இல்லை, மக்களிடத்தில் வாகனம் இல்லை. அந்த யுத்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொது அறிவிப்பு சொல்றாங்க. என்ன பொது அறிவிப்புன்னு சொன்னா, யார் யாரிடத்தில் வாகனம் இருக்கிறதோ கட்டாயமாக அவர்கள் இந்த போர்க்களத்தில் கலந்துக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழலில் நடந்த ஒரு யுத்தகலம். அந்த யுத்தகலத்திற்காக பல்வேறு நபி தோழர்கள் பங்கெடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கடுமையான வெப்பம் நிறைந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தகலம். பேரித்தம்பழங்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நடந்த ஒரு யுத்தகலம். அப்போ பேரித்த பழங்களை அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சில இடத்துல வாகனம் இருக்கு, சில இடத்துல வாகனம் இல்லை. ரொம்ப கடுமையான உஷ்ணத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு சிரமம் இருக்கிறது. ரொம்ப தொலைதூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் நடந்த யுத்தகலம் என்பதனால் அதற்கு பெயர் ஜெய்சுல் ஒசுர். ஒரு கஷ்டமான சிரமமான காலகட்டத்தில் நடந்த போர்க்களம் என்று அதற்கு பெயர். அந்த போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தகலத்தில் பங்கெடுத்த பயணிக்கக்கூடிய நபி தோழர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க.
என்ன வார்த்தை? இன்னபில் மதீனத்தி அக்வாமன், மதீனால சிலர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் மதீனாவில் தங்கி இருக்கிறார்கள். மாசிருத்தும் மசீரன் உலா கத்தாத்தும் பாதியன், நம்மோடு அவர்கள் பயணிக்கவில்லை, நம்மோடு எந்த ஒரு மலைப்பாங்கான இடங்களிலும் அவர்கள் நம்மோடு வரவே இல்லை. அவர்கள் இருப்பதோ மதீனாவில் இருக்கின்றார்கள். இல்லா கானு மஅக்கும் என்றாலும் அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். அவங்க வரல, நம்மோட பயணிக்கல, நம்முடைய சிரமத்தை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மலைப்பாங்கான பகுதிகளில் நம்மோடு அவர்கள் கஷ்டப்படவே இல்லை, மதீனாவில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சிரமங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள், நாம் பயணிக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நம்மோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விளக்குகிறார்கள். காலு யா ரசூலல்லாஹ் வஹும் பில் மதீனா, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, மதீனாவில் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, நம்மோடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அப்படி அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹும் பில் மதீனா, அவர்கள் மதீனாவில் தான் இருக்கிறார்கள். என்றாலும் ஹபஸஹுல் உதுர், வியாதி போன்ற ஏற்றுக்கொள்ளத்தக்க சிரமங்கள் அவர்களை தடுத்து வைத்து விட்டது. வரணுங்கிறது அவருடைய எண்ணம். நாம கண்டிப்பாக இதில் பங்கேற்கணும், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யணும், மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கணும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனால் வியாதி நோய் போன்ற காரணம் அவர்களை வரவிடாமல் தடுத்து விட்டது என்பதனால் அவர்கள் வராவிட்டாலும் கூட நம் சிரமத்தில் மேற்கொண்ட நன்மை அவர்களுக்கு இருக்கிறது, இந்த யுத்தகலத்தில் பங்கேற்ற நன்மை அவர்களுக்கு இருக்கிறது. இறைவன் எதை பார்க்கிறான்? எண்ணத்தை பார்க்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில எண்ணத்திற்கே கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு ஒரு நன்மை எழுதி விடுகிறான், நாடு எழுதிடுறான். அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் 1 முதல் 10, 10 முதல் 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அவனுக்கு அதிகமாக கொடுக்கிறான். அதே வேளையில் ஒரு தீமையை செய்ய நாடிவிட்டால் அந்த தீமையை செய்யாத வரையும் அந்த தீமைக்கான தண்டனை அல்லாஹ் பதிவு செய்வதில்லை. அப்ப நன்மையை பொறுத்தவரையில நினைச்சிட்டாலே கூலி. ஆனா அந்த எண்ணம்ங்கிறது இஹ்லாஸா இருக்கணும், உள தூய்மையோடு இருக்கணும், இறைவனுக்காக என்கின்ற எண்ணத்தோடு இருக்கணும். அதற்கு மாற்றமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்விடத்துல கூலியை பெறவே முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, அடிக்கடி கேள்விப்பட்ட நிகழ்வு. ஒரு 3 தியாகிகளுடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் மறுமையில. ஒரு ஆளு ஜிஹாது செய்தவர், இறைவனுக்காக உயிர் இழந்தவர், ஒரு ஆள் தன்னுடைய பொருளாதாரத்தையே கொட்டி கொடுத்தவர் இஸ்லாத்திற்காக வேண்டி, இன்னொருவர் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கல்வியை மக்களுக்காக அவர் பயன்படுத்தியவர். இந்த 3 பேரும் அல்லாஹ்ட்ட கூலி பெற வர்றாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 பேருக்கு கூலி இல்லைன்னு அல்லாஹ் அனுப்பிடுறான். என்ன காரணம் சொல்லுவாங்க? எனக்காக இதே செய்தாய். அல்லாஹ் கேட்பான், உனக்காக என் உயிரே கொடுத்த இல்ல, மக்களிடத்தில் மிகப்பெரிய தியாகி, ஒரு மிகப்பெரிய உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்த வீரர் என்று பேசப்படணும். மக்கள் பேசணுங்கிறதுக்காக வேண்டிதான் நீ செஞ்ச, மக்கள் பேசிட்டாங்க, உனக்கு கூலி இல்லைன்னு நல்லா அனுப்பிடுறோம். இன்னொரு மனிதர் இறைவழியில் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்தவர், அவர் கொண்டு வரப்படுறாரு. அவர் கேட்கிறாங்க, என்ன செஞ்ச அல்லாஹ்வுக்காக? என்னுடைய செல்வத்தை எல்லாம் உன்னுடைய பாதையில் தான் நான் கொடுத்தேன், என்னுடைய பாதைகள் கொடுத்தது என்னவோ உண்மை, ஆனா எனக்காக நீ கொடுக்கல. மக்கள் மிகப்பெரிய ஜவ்வாது கொடையாளி என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தாய், பேசப்பட்டு விட்டது, உனக்கு எந்த கூலியும் இல்லை. இன்னொருவர் கல்விமான், மார்க்கத்தை கற்றறிந்தவர், பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னவர், தௌஹீதை பிறருக்கு பிரச்சாரம் செஞ்சவர். பிரச்சாரம் செய்யும் பொழுது உள்ள எண்ணம் என்ன எண்ணம்? நாம இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக பிரச்சாரம் செய்கிறோம், இந்த கொள்கை நமக்கு கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில் செய்கிறோம் என்கின்ற எண்ணம் இல்லை. இவரால்தான் இந்த கொள்கை வளர்ந்தது, இவரால்தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று மக்களால் பேசப்பட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய கல்வி உலகத்தில் பயன்பட்டது, அது பேசப்பட்டு விட்டது, உனக்கு எந்த கூலியுமே இல்லை. செயல்பட்டும் கூலி பெறாமல் போனவர்கள். அதே வேளையில தபூக் யுத்தகலத்தில் செயல்படாமல் எண்ணத்தாலே கூலியை பெற்றவர்கள். இறைவன் பார்ப்பது என்னுடைய உள்ளத்தை, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரிதான் அல்லாஹ்ட்ட கூலி பெறணும் இறைவனுக்காக. அப்படி நம்ம செய்கின்ற பொழுது சில வேளைகள்ல இஹ்லாஸான முறையில் நாம் அல்லாஹ்வுக்காக செஞ்சா கூட பல்வேறு சிரமங்கள், பல்வேறு சங்கடங்கள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு உள தூய்மையோடு அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. உள தூய்மைக்கு எடுத்துக்காட்டு அல்லாஹ்வுடைய தூதர், இறை அச்சத்தின் முன்னோடி அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலப்பற்ற அந்த உள தூய்மையோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நீதத்தில் குறை சொல்லப்பட்டது. நீதமா நடந்தாங்க,
அதே என்ன செஞ்சாங்க, ஒரு யுத்த காலத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு கூட கொடுத்தாங்க, ஒரு சிலருக்கு குறைய கொடுத்தாங்க. அவருடைய தேவையை கருதி கொடுத்தார்கள். அது விமர்சனம் செய்யப்பட்டது. சொன்னாங்க மக்கள்ல சிலர்கள், இந்த பங்கீட்டில் மா உதீன ஃபீஹா, இதுல நீதம் இல்லை, ரசூலுல்லாஹ் நீதமாக நடக்கலைன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் தான் இந்த உலகத்தில் நீதமாக நடப்பார்கள்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த உள்ளத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடிய நம்மை பார்த்து இப்படி பேசுறாங்களா, என்ன இந்த உலக மக்களுக்காக சமுதாயத்திற்காக பாடுபட்டு என்னதான் பிரயோஜனம், போங்கடா நான் ஒதுங்கிடுறேன், அந்த எண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் வரல. ஏன் வரல? மக்கள் பாராட்டுங்கிறதுக்காக வேண்டி செய்யவே இல்லை. சமுதாய பணிகள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சிலர்கள் பாராட்டுவாங்க, சிலர்கள் இகழுவாங்க, எல்லாமே நடக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனால் நம்மை பாராட்டுவதை விட பழிச்சொல் சொல்லக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இழிவாக பேசக்கூடியவர்கள், குறைவாக பேசக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. யார் என்ன பேசினாலும் சரிதான், அது என்னுடைய உள்ளத்தை எந்த வகையிலும் பாதிக்காது என்று துணிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் செயல்பட்டதற்கான காரணம் மக்களுடைய விமர்சனம், மக்களுடைய பாராட்டு. இதற்காக நான் செயல்படவே இல்லை, படைத்த இறைவனுக்காக நான் செயல்படுகிறேன். அந்த இஹ்லாஸ் என்கின்ற அந்த களப்பற்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் மிகைத்திருந்தால் ஷைத்தானையே தோற்கடிக்க செய்துவிடும். அது திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 இடங்கள்ல ஷைத்தான் அல்லாஹ்வோட அந்த உரையாடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமை அடித்தான், ஆதமுக்கு சுஜூது செய்ய மறுத்தான். ஏன்னு கேட்கும் பொழுது அவன் என்ன செஞ்சான், அவன் தீண்டாமை வாதம் பேசினான். ஆதம் என்னை விட தாழ்ந்தவர், நான் உயர்ந்தவன் பேசினான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ இன்றிலிருந்து இழிவடைந்தவர் என்று அல்லாஹ் அவனை இழிவாக சொன்னான். அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் நான் வழிகெடுப்பேன்னு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட ஒரு சபதம் எடுத்தான். சபதம் எடுக்கும் போது அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்டான். என்ன அவகாசம்? எனக்கு அவகாசம். கால அம்துல்லி இலா யௌமி யுபஅஸூன் கால ஃபஇன்னக மினல் முன்தரீன். அல்லாஹ் சொல்றான், அவகாசம் எடுத்துக்க, யாரை வேணாலும் வழிகெடு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்தான் சொன்னான். அந்த நேரத்தில் ஷைத்தான் சொல்லிக்கிட்டே வர்றான், மனிதர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அலங்கரித்து காட்டி அவருடைய தீமை எல்லாம் நன்மை மாதிரி காட்டி மனிதர் அனைவர்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அவன் தோற்று போகக்கூடிய ஒரு இடத்தை ஷைத்தான் சொல்றான், இல்லா இபாதக்க மின்ஹுல் முஹ்லஸீன், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனால் யார் முஹ்லிசீன்களாக உள தூய்மையோடு இறைவனுக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் என்னால் வழிகெடுக்க முடியாதுன்னா. ஷைத்தான் தோற்று போகக்கூடிய ஒரே இடம் இஹ்லாஸ்ல தான். நம்ம இடத்துல இஹ்லாஸ் மிகைத்திருந்தால் கண்டிப்பாக ஷைத்தான் நம்ம இடத்துல பூசாடவே முடியாது. ஷைத்தானே அதை ஒப்புக்கொள்கிறான், அவனுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். இதற்கு நிதர்சனமான எடுத்துக்காட்டு நிறைய வரலாறுகள், இஸ்லாமிய வரலாறுகள் இங்கு பார்க்கலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்வதாக இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்ன தபூக் யுத்த காலம், இந்த தபூக் யுத்த காலத்தில் சிலர்கள் கலந்து கொள்ளலன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அதுல காப் இப்னு மாலிக் போன்றவர்கள், ஹிலால் இப்னு உமையா போன்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனை கொடுத்தாங்க, சமூக பகிஷ்காரம், யாரும் அவங்களோட பேசக்கூடாது, அவரோட யாரும் பேசக்கூடாது. ஒரு கட்டம் தாண்டி மனைவிகளே அவர்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. யார்? இந்த காப் இப்னு மாலிக். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் செய்தவர்கள், அகபா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையில் பங்கெடுத்த ஒரு நபி தோழர். அவங்க கலந்துகள்ல, ஆனால் ஒரு வகையான ஒரு அசால்ட் நம்ம சொல்ல முடியாது, கலந்துக்கலாம், நம்மகிட்ட ஒரு வாகனம் இருக்குது, நம்முடைய அறுவடைகள் வேலைகள்லாம் முடிச்சிருச்சு, நம்ம போய் பங்கெடுத்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம். கடைசியில் எல்லாமே யுத்தத்துக்கு போயிட்டு திரும்புகிற வரையும் போகவே இல்லை, சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டாங்க. எந்த அளவிற்குன்னா குர்ஆன் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், வஅல ஸலாஸத்தில் லதீன ஹுல்லிஃபு ஹத்தா இதா வாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். இந்த பூமி விசாலமாக இருந்த போதிலும் கூட இந்த மூவருக்கும் இந்த பூமி சுருங்கி விட்டது. யாரும் பேசல, ரசூலுல்லாஹ் பேசல, சஹாபாக்கள் பேசவில்லை. எவ்வளவு இருக்கு நம்முடைய அந்த மாதிரி நமக்கு ஒரு சூழல் ஏற்பட்டா நினைச்சு பாருங்க. அந்த அளவிற்கு இந்த உலகமே அவர்களுக்கு சுருங்கி விட்டது என்று அல்லாஹ் அந்த 3 நபர்களை பற்றி பேசுகிறான். அந்த நேரத்தில் இந்த காப் இப்னு மாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்ஸான் நாட்டு மன்னர் என்ன செய்யறாரு, ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, நீங்க எங்க நாட்டுக்கு வந்துருங்க,
முகமது விட்டுட்டு வந்துருங்க. எவ்வளவு தியாகம் செஞ்சீங்க, எவ்வளவு அர்ப்பணிச்சீங்க இஸ்லாத்திற்காக வேண்டி. உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்புக்கெல்லாம் அந்த மக்கள் இடத்துல உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கவில்லை. இங்க வாருங்க, உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம்னு அழைப்பு கொடுத்தோம். போனாங்களா? இதே நிலையை நம்முடைய வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஏதாவது சமுதாய பணியை செஞ்சிருப்போம், நமக்கு ஒரு சூழல், நம்ம மீது ஏதாவது ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது, இல்லாத ஒரு விஷயத்தையே சொல்லப்படுகிறது. நம்முடைய உள்ளத்துல என்ன ஏற்படும்? என்னதான் சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சாலும் நம்மளை பாதின்னு செய்வோம், செய்யாமலே ஒதுங்கிடுவோம்னு போயிடுவோம். அல்லது இந்த கொள்கையே வேண்டான்னு போனவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. கொள்கையே வேண்டாம், ஏன் இந்த அவச்சொல்லு, இந்த இனிச்சொல்லு நம்ம சுமந்துக்கிட்டு ஏன் பணி செய்யணும், போயிருமா இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலை இந்த காபு பின் மாலிக் ஏற்படுது. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு சோதனை இது அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் போகல? ரசூலுல்லாஹ்ட்ட மதிப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் நம்மளை சமூக பகிஷ்காரம் செய்தார்கள், இந்த சமுதாயமே நம்மை புறக்கணித்து விட்டது. இத்தனைக்கு நாம உண்மையை பேசியிருக்கிறோம், பொய் சொல்லல. யுத்த களத்திற்கு ஏன் வரவில்லை என்பதற்கான நிதர்சனமான உண்மையை பறைசாட்டி இருக்கிறோம். நயவஞ்சகர்கள் பல்வேறு பொய்யான காரணங்களை சொன்னது போன்று சொல்லவில்லை, உண்மையை பேசியதற்காக வேண்டி வைக்கப்பட்ட சோதனை அது. நீதமாக நடக்கிறது என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட சோதனை அது. அந்த சோதனையில பக்கத்து நாட்டு மன்னர் அழைப்பு விடுகிறார், வந்துருங்க, உங்களை நாங்க தலையில வச்சு கொண்டாடுறோம்னாரு. ஏன் போகல தெரியுமா? நான் இஸ்லாத்தில் இணைந்தது, இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தது, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தது இந்த மக்கள் என்ன தலையில வைத்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. அந்த எண்ணம் மிகைத்திருந்ததால் போகவில்லை. இதை செய்தாங்க. இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் செயல்படக்கூடிய மனிதர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. இன்று நாமளும் பல்வேறு சமுதாய பணிகளில் ஈடுபடுறோம். குறிப்பாக இந்த ஜமாத்தில் நம்ம சேர்ந்து இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், ஜனநாயக ரீதியில் நடைபெறக்கூடிய பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள்ல நாமெல்லாம் பங்கெடுக்கிறோம். எதற்காக? நம்மளை பெருசா பாராட்டணும், புகழணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல. மறுமையில் அல்லாஹ் எனக்கு கூலி தரணும். அந்த எண்ணம் தூய்மை இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கூலி வரவே முடியாது. அப்ப இந்த உலகத்துல இரண்டு அடிப்படையில் அல்லாஹ் கவனிக்கிறான். கொள்கையும் இஹ்லாஸ் இருக்கணும், இபாதத்திலும் இஹ்லாஸ் இருக்கணும். நம்முடைய கொள்கை இஸ்லாத்துல நம்ம இருக்கிறது யாருக்காக? அல்லாஹ்விற்காக நாம் இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருந்து இபாதத்துகள் செய்வது யாருக்காக? அல்லாஹ்விற்காக செய்கிறோம். உஹது யுத்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுட்ட நிலையில ஒரு வதந்தி பரவுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஒரு கட்டம் தாண்டி முஸ்லிம்களை புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமியர்களை நோக்கி ஒரு விஷயத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துறான். யாரெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுறாங்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இதோ முகமது இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர், இதற்கு முன்னால் இவரை கொண்டு பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அஃபஇம் மாத அவ் குத்தில இன் கலபத்தும் அலா அகாபிக்கும், இதோ இந்த தூதர் மரணித்தாலோ, இயற்கையாக மரணித்தாலோ, கொல்லப்பட்டாரோ வந்த வழியாக நீங்க போயிடுவீங்களா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மூத்தா போன பிறகு இந்த யுத்தகலம் எதற்காக என்று நீங்கள் திரும்பி சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யுத்தகலத்திற்கு வந்தது யாருக்காக? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாருக்காக? இந்த முகமதுக்காக என்று சொன்னால் இந்த முகமது யுத்தகலத்தில் அல்ல, அவர் யுத்தகலம் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் மரணிக்க போகிறார். இயற்கையில் கூட அவருக்கு மரணம் வரத்தான் போகிறது. நீங்கள் அல்லாஹ்விற்காக இஸ்லாத்தில் இருந்தால் யுத்தகலத்துக்கு வாங்க, முகமதுக்காக இருந்தா போங்க. இந்த வசனத்தை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த தருவாயில உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை, எழுந்திருச்சுவாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த நேரத்தில் ஒரு குழப்பம் நிலவியது. அந்த குழப்பத்திற்கு தீர்வாக உஹது யுத்தகலத்தில் இறங்கிய இந்த வசனத்தை தான் அபூபக்கர் சித்திக் ஓதி காட்டுவாங்க. மன்கான யாபுது முஹம்மதன், உங்களை யாராவது முகமதை வணங்குனீங்கன்னா ஃபைன்ன முஹம்மதன் கத்பார், இதோ முகமது மரணித்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை யார் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ ஃபைன்னல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் நிலையானவன், நித்திய ஜீவன், லா யமூத், அவனுக்கு மரணமே இல்லை. இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க. வமா முஹம்மதன் இல்லா ரசூல். அப்ப உஹது யுத்தகலத்தில் அல்லாஹ் எந்த விஷயத்தை மக்கள்கிட்ட நினைவுபடுத்துறான்? நீங்க யுத்தத்துக்கு வந்தது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக என்றால் நில்லுங்கள், களத்தில் நில்லுங்கள், முகமதுக்காக போங்க. அப்ப கொள்கை, ஒரு கொள்கையில் நாம யாருக்காக இருக்கிறோம்? ஒரு அமைப்பிலிருந்து செயல்படுவதாக இருந்தால் கூட யாருக்காக இந்த அமைப்பில் இருக்கிறோம்? ஏராளமான நன்மையான காரியங்கள் நடக்கிறது,
ஏராளமான நலப்பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த நலப்பணியில் அல்லாஹ்விடத்தில் எனக்கும் கூலி பெற வேண்டும் என்பதற்காக என்று சொன்னால் அதில் இஹ்லாஸ் இருக்கிறது. இல்லை இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருந்தால் நான் இருப்பேன், இவர் இல்லாட்டா நான் இல்லை என்று இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பல்வேறு தடவை நினைவுபடுத்திய விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய செயல்பாடுகளில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதைத்தான் அதிகமாக நான் பயப்படுகிறேன். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, எந்த அளவிற்கு சொன்னால், தஜ்ஜாலுடைய அந்த வருகையின் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட மிக கடுமையான குழப்பம் என்ன தெரியுமா? ஷைத்தான் உங்களை ரியா என்கின்ற முகஸ்துதியை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் தான் அதுன்னாங்க. அதனால் இந்த மார்க்கத்தில், இந்த கொள்கையில் இறைவனுக்காக நாம் இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகளும் சரி, நம்முடைய நன்மையும் சரி, இறைவனுக்காக என்கின்ற அந்த மகத்தான உல தூய்மையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறைவனுக்காக நாம் செயல்பட்டதற்கு, நாம் அர்ப்பணித்ததற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற முடியும் என்கின்ற அடிப்படையை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நாம் நம்மளவில் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். கொள்கை எனக்கு கிடைத்தது, என்னளவில் நான் கடைபிடித்தேன், என்னளவில் தொழுதேன், என்னளவில் நோன்பு இருந்தேன், என்னளவில் தான தர்மங்கள் செய்தேன் என்ற அடிப்படையில் ஒருவர் மரணித்தார் என்று சொன்னால் இவருடைய வாழ்வுங்கிறது அர்த்தமற்ற வாழ்வு. அல்லாஹ்விடத்தில் ஏராளமான நன்மைகளை நம்முடைய மௌத்துக்கு பிறகும் கூட நம்முடைய மன்னரை நம்முடைய மறுமை வரையிலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலையான நல்லறங்களை நாம் இந்த உலகத்திலே செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பிறர் நலம் நாடல் என்கின்ற அந்த அடிப்படையை நம்முடைய கையில் எடுக்கணும். நமக்கு கிடைத்த கொள்கை பிறருக்கு கிடைக்கணும். அதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை இழப்பேன், என்னுடைய நேரத்தை செலவிடுவேன், எனக்கு கிடைத்த இந்த மார்க்க விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்வேன் என்று சொல்லி நம்முடைய மௌத்துக்கு பிறகு கூட 4 பேர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய மரணத்தை பார்த்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கணும். அதனால 4 பேர் நம்மளை பேசணுங்கிறதுக்காக செய்யறது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் மரணித்து அவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப அந்த ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது ஜனாசாவை பார்த்த சிலர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கிட்ட இருந்த தீமையை பற்றி பேசுறாங்க. இவரால் சமுதாயத்துக்கு நடந்த இந்த தீமையான நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஜபத், இவருக்கு கடமையாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கு பிறகு இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா அவரை பார்த்து அந்த சமுதாய மக்கள் அவர்கிட்ட இருந்த நன்மையான காரியங்களை புகழ்ந்து பேசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஜபத், இவருக்கு கடமையாகிவிட்டது. அப்ப இதை கேட்ட நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கிறாங்க. வஜபத்துனா என்ன? கடமையாகிவிட்டதுன்னா என்ன கடமையாகிவிட்டது அப்படின்னு கேட்கும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் வாழ்ந்து மரணித்தார், அவரை கொண்டு செல்கின்ற பொழுது 4 பேர்கள் அவரை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா இகழ்ந்தாங்க. அவரால் இந்த சமுதாயத்திற்கு தீமை தான் நடந்திருக்கிறது, இந்த சமுதாயம் அவரால் பல்வேறு தீங்குகளை சந்தித்திருக்கிறது. எனவே அவரால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நபர்கள் சொன்னார்களே, இவன் போய்விட்டான், இனிமே நமக்கு நனவுதான் நடக்கும் என்று சொன்னார்களே, இவன் பாவி, இவன் கெட்டவன், இவன் நரகவாதி என்பதற்கு இந்த மக்கள் சொன்ன இந்த வார்த்தையை சாட்சி அப்படின்னாங்க. அதே வேளையில் ஒரு மனிதர் மரணித்து அவரை ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர் சமுதாயத்திற்கு செய்த நன்மை குறித்து பேசப்பட்டது. சமுதாயத்திற்கு அவர் செய்த நனவு குறித்து மக்கள் பேசிக்கொண்டார்கள். போயிட்டாரு, இருந்தாலும் சமுதாயத்துக்கு 4 பேர் நல்லதை செஞ்சாரு. ஒரு மர்கஸை உண்டாக்கினார், ஒரு பள்ளிவாசலை கட்டினார், ஒரு மதரசாக்களை உருவாக்கினார், 4 ஆலிம்களை உருவாக்கினார், 4 குர்ஆனை மனனம் செய்தவர்களை உருவாக்கினார். இவரால் சமுதாயத்துக்கு நிறைய நன்மைகள் நடந்தது. இதோ இவர் மறைத்து விட்டார், இவருக்கு பிறகு இது போன்ற பணிகளை செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று அவரை பற்றி பேசினார்கள். இவர்களுடைய புகழ்ச்சி இவர் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம்னு சொன்னாங்க. அப்படியானால் ஒரு மனிதர் தனக்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் வைங்களேன், தீமையை என்ன செய்யல, சமுதாயத்தில் யாரும் அவனை இகழக்கூடிய அளவிற்கு சமுதாயத்திற்கு எந்த தீமையுமே செய்யல, அதே வேளையில் சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் செய்யவும் இல்லை, தனக்குத்தானே தனக்காக மட்டுமே வாழ்ந்து விட்டு மரணித்திருக்கிறார். இவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க.
4 பேர் பேசத்தக்க இவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று சொன்னால் இது அர்த்தமற்ற வாழ்வு. இந்த உலகத்தை விட்டு நாம் மரணிக்கின்ற பொழுது நமக்கு கிடைத்த இந்த மார்க்கம், இந்த கொள்கை 4 பேருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லக்கூடிய பிறர் நலம் நாடல் என்கின்ற இந்த சமுதாய பணியில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி நாம் மரணித்த பொழுது கூட நம்முடைய மரணத்தை பற்றி 4 பேர் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு, வருத்தப்படக்கூடிய அளவிற்கு, 4 பேர் நம்மை பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.